வணக்கம். இது தெற்கின் குரல். நான் அருள் எழிலன். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் தேர்தலை குறிவைத்து உருவாக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் அயோத்தி என்று இதை பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ சக்திகள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது ஒரு மத அரசியலாக மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஆவினை கபலீகரம் பண்ணுறதுக்கு பல தனியார் பால் நிறுவனங்கள் முயற்சிக்கிறாங்க. கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சுட்டி காட்டி தொடர்ச்சியாக ஒரு தாக்குதல் ஆவின் மீது நடந்துட்டுருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ முதல்ல ஆவினுடைய ஒரு முக்கியமான இலக்கு 2 இடம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா, இது பொதுத்துறை நிறுவனம், இது லாப நோக்கத்தில் செயல்படக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் இல்லை. அப்போ இந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கு 2 இலக்கு இருக்குது. ஒன்று விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு ஒரு நியாயமான விலையை கொடுத்து வாங்கி அதை கன்சியூமர்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போய் அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவங்க கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நியாயமான விலையில் விற்கணும். இது 2மே ஒரு நெருடல் ஆகுது. இங்கே நியாயமான விலை கொடுக்கணும், அங்கே நியாயமான விலைக்கு விற்கணும். அப்போ இதில் லாபம் மற்றவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியாது. இப்போது இதில் என்ன பிரச்சனைனா, ஆவின் தான் சீப்பஸ்ட் ப்ரைஸ், ரொம்ப குறைவான ப்ரைஸ் நிச்சயமாக நம்ம விற்கும். ஆனால் விவசாயிக்கு இன்றைக்கி நியாயமான விலை கிடைக்கணும்னா அதுக்கு காரணம் ஆவின் தான். ஏன்னா ஆவின் வருஷம் முழுவதுக்கு ஒரு ஸ்டெடியான விலையை நம்ம கொடுக்கும். அது இப்போது நம்முடைய ஆட்சியில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மெஷின், அதாவது தரத்திற்கேற்ற விலையை அந்த இடத்திலே நிர்ணயம் செய்து கொடுக்கக்கூடிய கருவிகள் நம்ம போட்டுட்டோம். அப்போ அந்த பிரச்சனை தீருது, விவசாயிக்கு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் கிடைக்குது. இதை எப்படி கெடுப்பது என்பது தான் மற்றவங்களுக்கு நோக்கம். அதனால் இதுக்கு எதிராக பல ஒரு தவறான கதைகளை கட்டவிழ்த்து விடுது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, ஆவின் விலை குறைக்கல. முதல்ல இந்த முட்டாள்களுக்கு தெரியணும், பாலில் என்ன கிடையாது, வரி இல்லைன்னு சொன்னேன். நெய், பன்னீர் போன்றவற்றுக்கு கொஞ்சம் டேக்ஸ் உண்டு. அந்த டேக்ஸு 12% இருந்ததை அதில் ஒரு 5% லெஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன வெரி மீகர் அமௌண்ட். ஆனால் இன்டெரக்டாக வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத எதையுமே அவங்க சால்வ் பண்ணலை, ஜிஎஸ்டியில் சால்வ் பண்ணலை. நம்ம இதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் ஆவின் பொருட்களுக்கு விலை வச்சுருக்கோம். இன்றைக்கி மற்ற பிராண்டுகளை பார்த்திங்கன்னா, எதையும் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க ஃப்ளக்சுவேட்டிங் ப்ரைஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விலை வைப்பாங்க. ஆனால் எந்த காலத்திலும் ஆவின் கொடுக்க விலைக்கு அவங்க கொடுக்கறதில்ல, ஆவினோட அதிக விலைக்கு தான் கொடுக்குது. நம்ம ஒரு ஸ்டேபிள் ப்ரைஸு, ஸ்டெடி ப்ரைஸ் கொடுக்கும், மார்க்கெட்டில் நம்ம குறைஞ்ச ப்ரைஸ் கொடுக்கும். ஆனால் இதை பற்றி அவங்க பேசுறதே இல்லை. அவங்க ஆவினுக்கு எதிராக பேசுவது என்பது விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிராக பேசுவது. ஏன்னா இந்த ஆவினுடைய நோக்கமே நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணுவோம், இதில் ப்ராஃபிட் உருவாக்குனா அந்த ப்ராஃபிட்டை கொண்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டோம், இல்லை இது எந்த கார்பரேட்டுக்கும் தனியாக இருக்க போகாது, இது திரும்ப இன்சென்டிவாக போனஸாக போகும். ஒரு உதாரணமாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, அதிகபட்ச போனஸ் வாங்கினது ஒரு அம்மா சிவகங்கையிலேருந்து 1,02,000 ரூபாய் ஒரு அம்மா ஏன் கையால் செக்கா என்ன வாங்கியிருக்கு, போனஸ் வாங்கியிருக்கு. எதனால்? அந்த 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 யூனியனில் லாபம் பண்ணி அந்த லாபத்தை ஷேர் பண்ணி கொடுத்ததான். அப்போ இது யாருக்கு தெரியணும், இந்த பொறுப்பற்ற அரசியல் பேசுகின்றவர்கள் அல்லது இந்த வடநாட்டு நிறுவனங்கள் போன்றவற்றிற்கு அவங்களுக்கு வேண்டி பேசக்கூடிய கவனமாக பேசணும். இது இந்த நிறுவனம் இருப்பதன் காரணத்தினால்தான், நான் தமிழ்நாடை நீங்கள் விட்டுருங்க, இந்தியா முழுவதுமே இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் இருக்கிறது காரணமே தான். விலை ஓரளவு கட்டுக்கடங்கி இருக்குது. ஏன்னா நாங்கள் கொள்முதலுக்கு ஒரு விலை வச்சுருக்கோம், அந்த விலையோட ரொம்ப கீழே தனியார் போக முடியாது, அந்த விலையை ஒட்டி அவன் வரணும். விற்பனை விலைக்கு ஒரு விலை வச்சுருக்கோம், அது லோவஸ்ட் ப்ரைஸ், அதோட கொஞ்சம் முன்ன பின்ன தான் அவன் விற்க முடியும், ரொம்ப ஹையாக போக முடியாது. ஸோ இதையும் கண்ட்ரோல் பண்ணுது, இதையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் ஆவினாலே ரொம்ப வருத்தம். அவங்களுடைய கையாள்களுக்கு இல்லாட்டி அவங்கள பேசக்கூடாது, தெரிஞ்சு பேசுகிறாங்களோ தெரியாமல் பேசாதோ அவங்க பேசுவது விவசாயிகளோட நலனுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, வெறுமனே இந்த ஆவினுக்கு எதிராக ஒரு பெரிய வலைப்பின்னல் பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு அரசியல் பின்னணி இருக்குதா, இல்லை வெறுமனே இது ஒரு தனியார் நிறுவனங்களோட இது மட்டும்தானா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் சொன்னார், இது சோப்பு தண்ணி,
எப்படி சோப்பு தண்ணியை கலக்கி கொடுக்காங்கன்னு. ம். எவ்வளோ பெரிய அபத்தம். அபத்தம். அப்புறம் ஒரு வாயை மூடிட்டார். இன்னொருத்தர் சொன்னார், அங்கே அந்த கொழுப்பெல்லாம் திருடாங்க. அப்போ இதெல்லாம் பொறுப்பற்ற பேச்சுகள். நீங்கள் வந்து அப்புறம் நான் ஒரு முறை அவர் நேரடியாக சந்தித்தேன். அப்போ நான் அவர்கிட்ட இதை பற்றி சொன்னேன். அப்போ சொன்னால் எனக்கு எதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு. சார், நீங்கள் ஒரு பொதுத்துறை நிறுவனம், விவசாயிகள் சார்ந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தகவல் வந்துன்னா அந்த தகவலுக்கு எந்த தகவலுக்கும் எந்த நேரத்திலும் விவாதிப்பதற்கோ பதில் சொல்வதற்கோ தயார் நிலையில் ஒரு அமைச்சர் நான் இருக்கேன். என்கிட்ட கேட்டிருக்கலாம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உயர் அலுவலர்கிட்ட கேட்டிருக்கலாம். எதையும் கேட்காம ஆவினுக்கு எதிராக உடனே கட்டமைக்குது என்பது நிச்சயமாக இது உள்நோக்கம் கொண்டதான். இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குமரி மாவட்டத்தின் போராட்ட வரலாற்றில் ஒரு ஆழமாக தடம் பதிச்சவங்க நீங்கள். இப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கீங்க. இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய முக்கியமான பணிகள் எதுன்னு சுட்டி காட்ட முடியுமா? நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலங்கள், கல்லூரி, பள்ளி கட்டிடங்கள் நிறைய, அங்கன்வாடிகள், மருத்துவமனை கட்டிடங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டிடம், இனி டூரிஸ்ட் சென்டர் டெவலப்மெண்ட்ஸ், கோயில்கள் புனரமைப்பித்தல், இப்படி எங்களோட பட்டியல் நீண்டுட்டே போகுது. சந்தை, வணிக வளாகம், பேருந்து நிலையம், இப்படி சொல்லிகிட்டே போக முடியும். நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஒரு முக்கியமான இடம் என்னென்னா, இப்போ சிலருடைய கேள்வி வந்து ஏன் இங்கே இண்டஸ்ட்ரி வரல, இது வந்து சிலருடைய கேள்வி. ஆமாம், ஒரு தரமான ரப்பர் கிடைக்கக்கூடிய இடமாவும் இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுடுங்க, நான் வந்து ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்தில் இருக்க முடியும். நான் என்றைக்குமே என்னுடைய போராட்ட வரலாற்றை எடுத்து வந்திருக்கேன். இந்த தொழிற்சாலை கொண்டு வாங்கன்னு நான் போராட்டின கிடையாது. இல்லை, நம்புதில்லை நீங்கள்? ஆமாம், நான் வந்து தொழிற்சாலை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொண்டாங்கன்னு போராட்டின கிடையாது. ஏன்னா நான் மானசீகமாக இந்த மாவட்டத்தினுடைய சமூக, பொருளாதார மற்றும் ஜியாகிரபிக்கல், இங்கே இருக்கிற பூகோள அமைப்பை மிக நன்கு தெரிந்தவன். இங்கே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டக்கூடிய ஸ்கோப் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து இடம் தான் இங்கே ப்ராப்ளம், இடம் நெருக்கடி. இடம் வந்து பண்ண முடியாது. அப்போது எல்லாரும் வந்து இங்கே ரப்பர் இண்டஸ்ட்ரி கொண்டாங்கன்னு இல்லை, நானே அப்படி தான். ஆமாம், டயர் ஃபேக்ட்ரி கொண்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த டயர் உற்பத்தியில் வந்து நேச்சுரல் ரப்பர் வந்து ஒரு 35% உள்ளதான், மீதியெல்லாம் சிந்தட்டிக் ரப்பர். அப்போ நீங்கள் இங்கே ஒரு ரப்பர் தொழிற்சாலை வைக்கணும், இதுக்கு பல 100 ஏக்கர் நிலம் வேணும். இங்கே வந்து கல்கத்தா, பாம்பே அங்கே இருந்தால் சிந்தட்டிக் ரப்பர் கொண்டு வரணும். பிறகு இதை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு சேல்ஸ் எங்கே பண்ண முடியும்? இந்த நாட்டினுடைய கடைசி முனையில் நம்ம இருக்கோம். இங்கே இருந்து பண்ண முடியுமா? திரும்ப இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ இது ஃபீஸிபிலிட்டியே வராது, எக்கனாமிக்கல் ஃபீஸிபிலிட்டியே வராது. இதை தெரியாத ஆட்கள் நாங்கள் ரப்பர் இண்டஸ்ட்ரி கொண்டு வர போகிறோம், ரப்பருக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் கொண்டு வரதற்கான முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம். அது ஒன்றிய அரசு ரப்பர் போர்டு வழி தான் கொண்டு வரணும். அந்த முயற்சி இன்றைக்கு நான் தொடர்ந்துட்டுருக்கேன். ஆனால் அது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப்பில் உள்ளதில்லை. ஒரு ஆராய்ச்சி மையம் கொண்டு வரலாம். நீங்கள் அதை விட்டுக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரி வரல, தூத்துக்குடி வந்திருக்கு. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட்டுக்கு 1000 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. எவ்வளோ ஏக்கர்? 1000 ஏக்கர். 1000 ஏக்கர் நிலம். ஆமாம், நீங்கள் கன்னியாகுமரியில் கொண்டு வர முடியுமா? நீங்கள் ஐடி மினிஸ்டர் நான் இருக்க சமயத்தில் இந்த திருவனந்தபுரம் அந்த ஐடி பார்க் அதனுடைய எக்ஸ்பான்ஷனை நம்ம இங்கே டேப் பண்ணலான்னு நான் வந்து பல கட்ட பேச்சுவார்த்தையில் நடத்துகிறேன். பல கம்பெனிகளை கொண்டு இருக்க முயற்சியும் எடுத்தேன். ஆனால் யார் ஆரம்பித்தாலும் அவங்க வந்து ஒரு 50 ஏக்கர் தர முடியுமா, 100 ஏக்கர் தர முடியுமா, இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஐடி ஒரு ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குங்க, சில 100 ஏக்கர் நிலம், ஒரு 100 ஏக்கர் நிலமாக அது இல்லைன்னா அது வந்து முடியாது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மினி டைடல் அனௌன்ஸ் பண்ணி அந்த மினி டைடலுக்கு எல்லாம் முடிஞ்சு தான் இருக்குது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் வந்தோடனே நம்ம அடிக்கல் நாட்டை இருக்கின்றோம். அதுக்கு கூட இடம் கண்டுபிடிப்பதில் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. எனவே அந்த இடம் நெருக்கடி தான் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் குரோத்தை கொண்டு வர முடியல தவிர, மற்ற மாதிரி என்னென்ன கட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டுமோ அவற்றை பார்த்து நாங்கள் வந்து அந்த கட்டமைப்பில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயம். இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் 418 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மாவட்டம் இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல் போக்கு இதெல்லாம்
தெரியும் எல்லாருக்குமே பரவலாக. இந்த கும்பாபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது? இப்போ இதை வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த ஆதிகேச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் 418 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அப்போ வந்து ஒரு நாள் அங்கே வந்து ஒரு ஆய்வு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் 2-3 தினங்களுக்கு முன்னால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு. அப்போ வந்து பெரிய கேள்விகள் எல்லாம் முன் வச்சாங்க. கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது மகாராஜாவினுடைய பேத்தி நம்முடைய திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அவங்க அந்த கோயிலை பார்வையிடுவதற்கு வந்திருந்தாங்க. அவங்க தற்செயலாக நாங்கள் இருந்த பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஏட்ட பிஜேபி அரசுக்காரனை பார்த்து, நீங்கள் இப்படிலாம் போட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பெருமாளுக்கு அருள் உங்கள்கிட்ட என்கிட்ட இல்லை, இந்த தம்பிகிட்ட இந்த அரசாங்கத்திட்ட இருந்திருக்கு, அதனால தான் 418 வருஷமாக நடத்த முடியாததா இன்னைக்கு இந்த அரசாங்கம் இந்த தம்பி முன்ன நின்று நடத்தக்கூடிய நிலை வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் இந்த அடிப்படை புரிதலே அவர்களுக்கு இல்லாமல், இப்போ எங்களை பொறுத்தவரையில் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் தலைவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லோரையும் சமமாக எல்லோருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு இந்துன்னோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியன்றோ சீக்கியன்றோ பௌத்தன்றோ நமக்கு வேறுபாடு நமக்கு இல்லை. அது ஒரு வழிபாட்டு தலம், அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அது நிறைய மக்களுடைய நம்பிக்கைக்கான இடமா இருக்குது. அப்போ அதனுடைய கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் நம்ம அதை என்ன செய்யும். அது இப்போ இல்லை, அதிமுக ஆட்சி இருக்க சமயத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் கவர்னர் தீர்மானம் பல முறை கொடுத்துருக்கேன், கேள்வி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொண்டு வரணும், இதை துரிதப்படுத்தணும், செய்யணும்னு. நம்ம அரசு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நம்ம மாண்புமிகு முதல்வர்கள் ஒத்துழைப்போடு நம்ம அதை வெற்றியாக நடத்தி முடிச்சிருக்கோம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் மகிழ்ச்சியாக இல்லை. உங்களை பெக்கூலியராக குறி வச்சு இந்த மாவட்டத்தில் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஒரு காரணம். அம்பேத்கர் வந்து 3 விஷயத்தை முன்னிறுத்தினார். ஒன்று வந்து சமூக நீதி. ஏன்னா சமூகத்தில் நீதி இல்லை, இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஜாதியை கட்டமைச்சிட்டே அவனுக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயம்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு சமூக நீதி, அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழிப்பு, ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னால் இது தேவையே கிடையாது, இப்படி இல்லை, அழித்தொழிக்கணும். ஆமாம், அழித்தொழிக்கணும். இது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் தான். நீங்கள் அன்னைக்கு உங்களுடைய ஒரு உயர் சாதி சிந்தனையோடு நீங்கள் உருவாக்கின ஒரு கட்டமைப்பு, இதை வந்து ஒழிக்கணும்னு சொன்னார். 3வது அவர் சொன்னது ஒரு செக்குலர் டெமோக்ரஸி, ஒரு மதசார்பற்ற ஜனநாயகம். இப்போது இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கைகளைத்தான் தலைவர் கலைஞர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், இன்றைக்கி நம்முடைய தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம இதை எடுத்து சொல்லுவதை அவள் விரும்பவில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும், சமத்துவ சமூகம் அமைப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை, கிடையாது. சாதியை ஒழிப்பதில் உடன்பாடு இல்லை, ஒரு மதசார்பற்ற நல்ல ஜனநாயக நாடு இருப்பதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இதை யார் அழுத்தமாக பேசுகிறார்களோ அவர்களை பகைப்பது என்பது அவருடைய சித்தாந்தம். அந்த வகையில் தான் என்ன அவங்க டார்கெட் பண்ணாங்க. அது எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த டிசம்பர் 6 பற்றி நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். ரொம்ப அழகாக நீங்கள் அம்பேத்கர் நினைவுகளை வந்து சுட்டி காட்டினீங்க. திருப்பரங்குன்றம் தென்னிந்தியாவின் அயோத்தி, தமிழ்நாட்டின் அயோத்தி அப்படின்றது தான் அவங்களோட கோஷமாக இருக்குது. இந்த சம்பவத்தையும் இதோட தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் எப்படி பார்க்குறீங்க? அயோத்தியில் அவங்க வந்து தர்காவை இடித்தாங்க, மசூதி இடித்தாங்க, கோயிலை கட்டினாங்க. ஆனால் எம்பி சீட்டில் தோற்று போனாங்க. இது நிறைய இந்து சகோதரர்களுக்கு தெரியாது. அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த முறை வந்து பிஜேபி பெரும் தோல்வியை சந்தித்திருக்கு. ஏன்னா இவங்க மதவரி அரசியலை மக்கள் விரும்பவில்லை, நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டு. நிறைய நிலங்களை பறிச்சிருக்காங்க. நிலங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பொய்யை தவிர வேறு இல்லை, இவ்வளோதான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லாங்க, மண்டக்காடு கோயிலில் நாங்கள் வந்து அண்ணாமலையும் நம்முடைய அந்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனும் ராதாகிருஷ்ணனும் சமய சொற்பொழிவான். என்ன சொற்பொழிவு? சமய சொற்பொழிவு. நீ அரசியல் சொற்பொழிவு பண்ணலாப்பா. நீ 4 பூரா உன்னுடைய எண்ணம், செயல், சொல் எல்லாமே என்ன இருக்குது, பிரிவினையில் இருக்குது. வெறுப்பை சிந்தித்து, வெறுப்பை பேசி, வேர்ப்பை செலுப்படுத்தியவர்களுக்கு மோட்சத்தில் இடம் கிடையாது, 100% கிடையாது.
அது நான் உங்களுக்கு சொல்ல, எந்த மதத்துலையும் கிடையாது. இந்த வெறுப்பையே உங்கள் வாழ்க்கையை வச்சுருக்கக்கூடியவங்க சமய சொற்பொழிவான். சமயம் வந்து அன்பு பேசக்கூடியது. இந்த சமய சொற்பொழிவு எப்படி நடத்த முடியும்? அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் பேச முடியாது. உடனே இங்கே ஒரு பெரிய புரளிகளாக்கிட்டாங்க. சமய மாநாட்டை தடுத்து விட்டார்கள். சமய மாநாட்டை தடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த கார்த்திகை தீப நாளில் சகல ஆச்சார முறைகளோடு அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் நடத்தி முடிச்சிட்டாங்க. அது நடந்தாச்சு. இவங்க அதை அந்த இடத்த மாற்றி சிக்கந்தர் தர்காவுக்கு தொட்டு 5 மீட்டர் சுற்றளவில் 10-15 மீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு இடத்துல ஒன்று நடத்தணும்னு கேட்காங்க. அதை என்ன சொல்லுது ஹெச்ஆர்என்சி, இந்த இடத்துல நீ நடத்தாது, வருஷந்தோறும் நடத்திட்டு இருக்கோம், அது பார்த்துக்கலாம், நாங்கள் நடத்திக்கலான்னு. இப்போ பிஜேபி இவ்வளோ நாள் அங்கே விளக்கு கொளுத்துச்சு சார், இவ்வளோ நாளும் அங்கே பிஜேபி கொளுத்துச்சா இல்லை ஹெச்ஆர்என்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மத குருமார்களை வைத்து கொளுத்துச்சா? அவங்க தானே பண்ணாங்க. இந்த விட அவங்க பண்ணாங்க. ஐயோ உனக்கு என்ன வேலை? நீ போய் இங்கே தூண்டில் கொளுத்துவேன்னு நிற்க. அவங்க சொல்லியாச்சு, இது விதிமுறைகளுக்கு மாறானது, ஆகம விதிகள் படி அப்படி செய்யக்கூடாது. யார் சொல்ல? அங்குள்ள சாமிகள் சொல்லாங்க. அங்குள்ள சாமிகள் சொல்லாங்க, இது இங்குள்ள ஆகம விதிக்கு புறம்பானது, அப்படி செய்யக்கூடாது. அது கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் ஏற்றணும், அது பாரம்பரியமாக ஏற்றக்கூடியதில் தான் விளக்கேற்றணும்னு சொல்லாங்க. உனக்கு என்ன வேலை? இப்போ சொல்லாங்க திமுக அரசு தீபம் ஏற்ற விடலை. ஏன் போய் சொல்ல? உனக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் நீ எங்களை மாதிரி உண்மையை பேசு. காலங்காலமாக ஏற்றிட்டு இருந்த இடத்துல சாமிகள் ஏற்றுனாங்க, நாங்கள் அதில் திருப்தி இல்லை, நாங்கள் வந்து இங்கே இஸ்லாமிய இடத்துல ஏற்றணும்னு நாங்கள் சொல்லோம். அதை திமுக தடுத்துல உண்மையை சொல்லணும் தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இல்லையா? ஏன்னா பிஜேபி என்பது பொய், கடைந்தெடுத்த பொய். நீங்கள் வந்து நான் இடையில ஒரு மேடையில் பேசினேன், பாரதி பாடியிருக்காரு 33 கோடி தேவர்கள். எத்தனை தேவர்கள்? 33 கோடி தேவர்கள்னு சொன்னார். இந்த 33 கோடி தேவர்களில் ஏதாவது 10 தெய்வம் மாறி மாறி அடி வச்சு செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி ஒரு கேள்விப்படல் இல்லை. அவங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. தேவர்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம எங்கே நியூஸ்லையும் பார்க்கல தேவர்கள்லாம் வெட்டி 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 செத்து போனான்னு, ஒன்றுமே இல்லை, வரலாற்றுலையும் இல்லை. ஆனால் அவங்க பேரை சொல்லி இவங்க வெட்டுறோம். இதை நடப்பிக்க ஒரு கட்சி. இது உள்நோக்கு என்னது? அரசியல், தேர்தல். ஆமாம், தேர்தல். பெரும்பான்மை மக்களை எப்படி வசிவது, இது ஒரு வசியம்தான், மயக்க மருந்து மாதிரி. அவங்களோட உணர்வுகளை தூண்டி அவங்களை எப்படி மயக்குவது, இந்த முயற்சியில் தான் அவன் இருக்கான். இன்னைக்கு இண்டிகோ ஃப்ளைட்டு ஸ்டாப் ஆச்சு, கோடான கோடி நஷ்டம். உங்களோட பயணம் கூட, என்னுடைய பயணம் கூட ரத்து. நேற்றைக்கு வச்சது அத்தனை மீட்டிங்கும் கேன்சல் பண்ண முடியல, பேட்டியும் கேன்சல். ஆமாம், இன்னைக்கு எல்லாமே கேன்சல். நீங்கள் ஃப்ளைட்டு போனோடனே அப்படி முடிஞ்சிடாது. இப்போ ஒரு ஆள் இங்கேருந்து பம்பாய்க்கு போக டிக்கெட் போட்டிருப்பார். அப்போ திருவனந்தபுரத்துலேருந்து சென்னையிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு போட்டிருப்பார். அப்போ இந்த ஃப்ளைட்டு போச்சு, கனெக்டிங் ஃப்ளைட் போச்சு. அங்கே போய் ஒரு ஹோட்டல் போட்டிருப்பார், ஹோட்டல் புக் பண்ணியிருப்பார். இப்போ எல்லாமே ஆன்லைன் புக்கிங், முதல்ல பணம் கொடுத்துருப்பார், அதுவும் போச்சு. அதுக்கு பிறகு என்ன வச்சுருப்பார், காருக்கு சொல்லியிருப்பார், அந்த வேலையெல்லாம் வச்சுருப்பார், அதுவும் புக் பண்ணியிருப்பார், அதுக்கு பணம் கட்டியிருப்பார், அதுவும் போச்சு. அப்போ டிக்கெட்டோடது முடியலை, அவ்வளோ முடியுது. அடுத்த உடனே மறுகையில் எப்படா நீ விழுந்தா நான் தூக்குவேன்னு சொல்லிட்டு ஏரண்டியா இங்கேருந்து டிக்கெட்டை 15,000 ரூபா 12,000 ரூபா டிக்கெட் இருந்ததா 1,15,000 1.5 லட்சம் ஆகுது. என்னடா நீங்கள் வழிப்பறியா பண்ணுதியா? இல்லை ஒன்றிய அரசு வழிப்பறி பண்ணிட்டு இருக்கு. அது ஒன்றிய அரசோட கையில் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்க முடியாது ஏர் இண்டியா. நீங்கள் தனியார் கொடுத்தது நீ இப்போ அது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம்ல, ஏன் கட்டுப்பாடத்தில்? நீ எப்படி பொறுப்பு இல்லாமல் சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் இதை பற்றியெல்லாம் விவாதம் இல்லை, இதை பற்றியெல்லாம் பிஜேபிக்காரங்க கவலை இல்லை. நான் குடி எப்படி கட்டுப்படலாம் ஒன்றும் இல்லை. ரூபாய்க்கு மதிப்பு 90 ரூபா போயிட்டு, பேச்சு மூச்சு இல்லை, ஒரு பேச்சும் இல்லை. 56 இன்ச்சையும் காணல, நிர்மலா சீதாராமன் பொருளாதார வல்லுநரையும் காணல, இங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான ஆட்களையும் காணல. ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கான விஷயம், விவாதிக்க மாட்டான். அவங்களுக்கு இப்போ பொய் பிரச்சாரத்தில் இருக்காங்க. கோயிலில் தீபம் ஏற்ற விடலை, தீபம் ஏற்றியாச்சு, தீபம் ஏற்றின மக்கள் பார்த்தாச்சு. மசூதி இருக்கிற இடத்துல தானே ஏற்ற முடியும், மசூதி இல்லைன்னா ஏற்றுறது பயன்படாதில்ல. ஆமாம், ரெண்டா ஆகம விதிப்படி அது ஆகம விதிக்கு புறம்பானதுன்னு யார் சொல்லா? இந்து சாமிகள் சொல்லாங்க, சிவாச்சாரியார்கள் சொல்லாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னப்பா வேலை? சிவாச்சாரியார்கள் அது ஆகமதிக்கு எதிரானது நீங்கள் சொல்லுதுன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன வேலை? ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் சார்,
அயோத்தியில் பாபர் மசூதி இடித்தப்போ உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை மீறி அதுக்கு எதிராக தான் போய் இடித்தாங்க. ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற உத்தரவே அங்கே போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு அந்த தீர்ப்பு மிக கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு. அதை எப்படி? சரி, இப்போ தீர்ப்பை விமர்சிக்கப்படாதுலாம் சொல்லாங்க. ஒரு தீர்ப்பை பற்றி கருத்து சொல்லுறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயம். அதை விமர்சனம் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அரசு நடக்குது. இந்த அரசுக்கு முதல் கடமை மக்களை காப்பது மன்னனின் கடமை. மக்களை எப்படி காக்க முடியும்? மக்களை காக்கணும்னா முதல்ல அமைதி வேணும். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் இருக்கவே கூடாது. இது ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆனால் இது விரும்பி வம்ப வாங்குற மாதிரி உள்ள நிலைமைகள் உருவாகுது உண்மையிலே தவிர்க்கப்பட்டிருக்கணும். அதனால தான் பல விமர்சனங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்போ நான் கூட பார்த்தேன், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை இம்பீச் சுவாமிநாதன் என்று ஒரு மூமெண்ட் தொடங்கணும் இன்னும் கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க சமூக இதில். இந்த அளவுக்கு எதுக்கு போனவங்க? ஒரு மக்கள் அமைதியாக வாழாண்டாமா? அமைதியை சீர்குலைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம போகக்கூடாதுல்ல. மக்களை அமைதியாக வாழ விடுவதுன்னா ஒரு மன்னனின் கடமை. அப்போ ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீதி பரிபாலனத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மக்களை மகிழ்விப்பதில்னா அவங்களுக்கு கவனம் இருக்கணும். மக்களை பிரிக்கக்கூடிய கவனம் இருக்கக்கூடாது. இந்த கேள்வி இன்றைக்கு சாதாரண மக்கள் நீதிமன்றத்தை நோக்கி தொடர்ந்து வைக்கிறத பார்க்க முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்றதை திமுக தன்னோட இலக்காக நிர்ணயிச்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? கன்னியாகுமரியில் அது எப்படி பிரதிபலிக்கும்? சரி, கன்னியாகுமரி பற்றில எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே இது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி, இது நம்முடைய கூட்டணியினுடைய ஒரு நல்ல வலுவான இடம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கடந்த 4 ஆண்டு காலங்களில் 4.5 ஆண்டு காலங்களில் கொரோனா காலத்தை அவர்கள் கையாண்டதும் கொரோனா காலத்தை நாம் கையாண்ட விதம் ரொம்ப வித்தியாசம். அதுலேருந்தே நம்ம பணி ஆரம்பிக்குது. கொரோனா டெத்து ரொம்ப குறைச்சிட்டோம். உடனே அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும். ஆக்சிஜன் பிளான்ட் உருவாக்கணும், பெட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும். இப்படி நம்ம தொடக்கம் அப்படி தொடங்கி இன்றைக்கு வர பல பணிகள் நம்ம செய்திருக்கோம். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பொறுத்தவரை பஞ்சமே இல்லை. அவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாவட்டத்தில் 45-50 ஆண்டு காலமாக இருந்த பட்டா பிரச்சனைகளை அவ்வளோத்தையும் நம்ம தீர்த்துருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டா வழங்கியிருக்கோம். இப்படி அடிப்படையாக ஒரு மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்திருக்கு. இன்னும் நான் புரியும்படியாக சொல்லணும்னா, சென்ற 5 ஆண்டு வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சுமே, நான் சட்டமன்ற உறுப்பினர். என் மீது 30 வழக்கு, இப்போ 30 வழக்கும் போராட்ட வழக்கு தான். ரோடு இல்லை, தண்ணி இல்லை, பட்டா இல்லை, வீடை உடைக்காத, இதுதான். இப்போ நாங்கள் யாரையும் அப்படி போட்டிருக்கோமா? போட வேண்டிய சூழல் இருந்ததா? அப்போது வீதிக்கு எதிர்க்கட்சிகள் போராடக்கூடிய அளவிலான பிரச்சனைகள் கூட இல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கு அரசு போயிட்டுருக்கு. அதில் என்னுடைய பார்வையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் மீதும் இந்த அரசு மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.